2000 வந்து அப்படியே துணி துவைக்கிறதுக்கு சோப்பு இல்லாமல் பாத்ரூமில் போய் அவங்க துவைச்சி போட்ட சோப்பெல்லாம் ஒன்றா பொறுக்குனதை இன்றைக்கி என் கண்ணு முன்னாடியே இருக்குது. உடம்புல போடுறதுக்கு சோப்பு இல்லாமல் இந்த ஹமாம் சோப்பு அவங்க எல்லாம் குளித்து முடிச்சுட்டு கடைசியில் யூஸ் பண்ண முடியாமல் அந்த பிளேடு மாதிரி இருந்த சோப்பெல்லாம் ஒன்றா பொறுக்கி அப்படியே அந்த பாக்ஸில் வச்சு பரவாயில்ல ஒரு 5 நாள் சமாளிச்சிடலாம், ஒரு 10 நாள் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்ட அந்த நாளை இன்னைக்கு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு வந்து வறுமையினுடைய உச்சகட்டம். நேற்றைக்கு முந்தின நாளைக்கு கோயம்புத்தூரில் சூலூர் பகுதியில் இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து என்னை சந்திக்கிறதுக்காக வந்தார். அவர் வந்து என்னுடைய பைபிள் காலேஜில் எனக்கு அவர் சீனியராக இருந்தார். அவர் வந்தோடனே டே மகனே அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு ரொம்ப ஒரு சட்டை சின்னதாகிடுச்சு. உடனே அவர் என்ன பார்த்து, டே இந்த மாதிரி ஒரு சட்டை சின்னதாக இருக்குது, வேணா நீ போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நான் அன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், என்கிட்ட இருந்ததுலே பெஸ்ட் சட்டை என்ன அப்படின்னா அவர் கொடுத்த அந்த சட்டை தான் என்கிட்ட இருந்ததுலேயே. அன்னைக்கு அந்த சூழ்நிலை, அவர் அத்தனை வருஷம் போட்டு முடிச்சு அவருக்கு சின்னதாகி அவருக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ் தான் எனக்கு இருந்ததுலே ரொம்ப பெஸ்ட்டு. சண்டே வந்து பைபிள் காலேஜ்லேருந்து வெளியே சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ வாரம் துவைச்சி வச்சு அந்த ட்ரெஸ்ஸை ஒரு லைட் ப்ளூ கலர், இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி அது போகவே இல்லை, ஆசையாக போடுவான். அவர் இந்த சர்ச்சை விட்டு அப்படியே இறங்கி போகும்போது அவர் சொன்னார், தோளத்தட்டே எப்படா இருந்த, இன்னைக்கு நீ எப்படி இருக்க, எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது நினச்சேன், அந்த கிராஜுவேஷன் சர்வீஸில் நான் போட்டிருந்த டை வந்து அவர் கொடுத்தது, அவருடைய டை நீ கட்டிட்டு கொடு அப்படின்னு சொல்லி, நான் போட்டிருந்த ஷூ வந்து அவர் கொடுத்த நீ போட்டுட்டு கொடு அப்படின்னு சொன்னது. ஸோ இரவலாக வாங்கி தான் பைபிள் காலேஜில் கிராஜுவேஷனில் இரவலாக வாங்கி தான் வந்து ஷூ போட்டேன், இரவலாக வாங்கி தான் டை கட்டினேன். சட்டை பேண்ட் மட்டும் எங்கள் பாஸ்டர் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை வறுமையை மாற்றுகிற கர்த்தர், நம்முடைய வறுமையை மாற்றுகிற கர்த்தர். கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அமுக்கி குலுங்கி, பிரதர் உங்க நிலைமை மாறும், சிஸ்டர் உங்க நிலைமை மாறும். தகப்பன் கொடுக்காம இருக்கலாம், குடும்பத்துல கொடுக்காம இருக்கலாம், ஆனா பரலோக தகப்பனுடைய கை மூடி இருக்காது. ஹல்லேலூயா. அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர், அவர் ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கிற கர்த்தர். நமக்கு தராம இருப்பாரா? இந்த நாட்களில் என்னமோ உங்களை அந்த சூழ்நிலையில கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அதெல்லாம் சாட்சிக்காகவே அனுமதிக்கிறார். நிறைய இருக்குது, ஆசையா இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் சாப்பிட ஆசையா இருக்கும், ஆனா சாப்பாடு கிடைக்காது. ஆனா கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு ஏசாயா 43ஆம் அதிகாரம் எங்கள் தலையின் மேல் நிறைவேற போகிறதற்காய், ஆமென், தலை நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஆமென்.